அமாவாசை, புதிய நிலா, நாள் பலிந்து மரபுகளில் முன்னோர்களையும் பித்ரு, இறைவனையும் வணங்க சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. எந்த சமயத்திலும் எந்த குலத்தினரும் தங்கள் குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ப செய்வது முக்கியம். பொதுவாக பின்பற்றப்படும் சில வழிமுறைகள். காலை வழிபாடு. காலை குளியல். சுத்தமாக குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும். வீட்டிலேயே பஜனை அல்லது பூஜை. வீட்டிலுள்ள பூஜை அறையில் தெய்வங்களுக்கு வழக்கமான நைவேத்தியம், பழம், பால், நெய் தீபம் சமர்ப்பிக்கலாம். தீபம் ஏற்றுதல். நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய், ஓம் நம்ம சிவாய போன்ற மந்திரங்களைச் சொல்லலாம். பித்ரு தர்ப்பணம், முன்னோர்களுக்கான பூஜை. அமாவாசை அன்று பலர் கங்கை அல்லது காவேரி போன்ற புனித நதிகள், குளம் அல்லது வீட்டிலேயே தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் செய்வர். பித்ருக்கள் நினைவாக பால், தண்ணீர், எள் விதைகள், எள் தண்ணீர் அர்ப்பணம் செய்வது வழக்கம். இதற்கான மந்திரங்களைப் பற்றி தெரியாவிட்டால் பித்ரு தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று மனமாற பிரார்த்தனை செய்தாலும் போதும். விரதம் மற்றும் தான். சிலர் அந்த நாளில் லேசான உணவு அல்லது பால் அல்லது பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதமிருந்து பிறகு சாதாரண சைவ உணவு உட்கொள்வர். பசி ஆர்ந்தவர்களுக்கு, பறவைகளுக்கு அல்லது விலங்குகளுக்கு அன்னதானம் அல்லது விதை அல்லது நீர் வைக்கலாம். எளிய அளவில் எதையாவது தானம் அன்னமுடை நாணயம் செய்தாலும் சிறப்பு. சாயங்காலம், மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு தீபம் ஏற்றி இறைவனை வணங்கலாம். உங்கள் குடும்பத்திலுள்ள முன்னோர்கள், குலதெய்வம், விரும்பும் தெய்வம் ஆகியோருக்காக சாந்தி வேண்டுதல் செய்யலாம். முக்கியம், உங்கள் வீட்டில் தலைமுறை வழக்கப்படி செய்யப்படும் வழிபாடு இருந்தால் அதையே முதன்மையாகக் கொள்ளுங்கள். சாத்தியமில்லாதால் மனமார்ந்த சுத்தமான பிரார்த்தனை, நெய் தீபம், எளிய நைவேத்தியம் போதும்.